உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 46 நாட்கள் வருது. 45 நாள் கணக்கு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வர்றாங்க. இப்படி கன்னி ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானா ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 12ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். இவர் போய் எங்க உட்கார்றாரு? 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்ப அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது மெயினா எடுத்துட்டோம்னா புத்திரர்கள் ஸ்தானம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் உட்கார்றதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்க குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிறது நல்லது. பசங்களை அதிகமாக திட்ட வேண்டாம். பசங்க மேல நம்பிக்கை இல்லாமல் பேச வேண்டாம். ஒரு பொண்ணையே காதலிக்கிறாரு, தவறான பாதையில் போறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்ப மிரட்டினாவோ திட்டுனாவோ அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு வெளியில போவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால நேக்கா பேசி கரெக்ட் பண்றதுதான் இந்த பீரியட்ல நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொத்து, உங்களுடைய பூர்வீக சொத்து, அண்ணன் தம்பிகள், பங்காளிகள், இவங்க மூலியமாக கொஞ்சம் சங்கடம் சலிப்பு வரலாம். சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வரலாம். இல்லை உங்கள் சொத்துக்களில் ஏதாவது குழப்பங்கள் வரலாம். இது கொஞ்சம் பார்த்து கையாளுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறாரு. அப்போ சனியும் செவ்வாயும் பார்த்துக்க கூடாது. அப்படி பார்த்துக்கிட்டால் குழப்பம், பிரச்சனை, வம்பு, வழக்கு இதுதான் கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்ப இந்த சனி பகவான் செவ்வாய் பகவானை பார்க்கறதுனால விபரீத ராஜயோகம். எப்படி அப்படின்னா, அந்த சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறாங்க. அந்த வக்கர கதியிலிருந்து இந்த செவ்வாயை பார்க்கும்போது கஷ்டத்துக்கு பதிலாக உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அப்ப அந்த யோகத்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்ப 5ஆம் இடம் என்பது என்ன? அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு ஒரு சுப்பீரியர் பதவி, ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கலாம், பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கலாம், பெரிய உத்தியோகம் கிடைக்கலாம். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம், இல்லை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இதுல வரக்கூடிய தடைகளோ பிரச்சனைகளோ, இதுல உங்களுக்கு சதி பண்றவங்க, துரோகம் பண்றவங்க, நீங்க அந்த வேலையிலேயே இருக்கக்கூடாது, உங்க சீட்டுக்கு நான் ஆசைப்படுறேன், அப்ப உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில பிரச்சனைகளை கொடுத்து நீங்க அந்த சீட்ல இல்லாத அளவுக்கு நான் பண்றேன். இது மாதிரி பிரச்சனைகள் யார் எங்கு செஞ்சாலும், இல்லை பிசினஸ்க்கே கெடுதல் பண்ணாலும், வேலைக்கு குடைச்சல் கொடுத்தாலும் இந்த பீரியட்ல நடக்காது. ஏன்னா சனி வக்கர பார்வை 5ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவானை பார்க்குது. அப்ப அந்த செவ்வாயும் சனியை பார்க்கறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்போ உங்களுக்கு திடீர் கண்டம், திடீர் பிரச்சனைகள், திடீர் வம்பு வழக்கு, திடீர் கெடுதல்கள், திடீர் பயணத்தில் ஏதாவது பிரச்சனைகள்,
விபத்து சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நடக்காது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ரூட் கிளியராக இருக்கும். சனி பகவானால் நல்லது நடக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம்தான், அதிநட்பு கிரகம்தான். அந்த சனி பகவானால் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, கடனை கட்டுவீங்க, கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவீங்க. அது போக குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய சுக்கிரன் உங்களுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. எதிரிகள் பயம் இல்லை. உங்களுக்கு உடல் பிணிப்பிடையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமானா கண்டிப்பாக வராது. இந்த செவ்வாயினால் கண்டிப்பாக சில உடல் பிணிப்பிடைகள், இந்த வயிறு சம்பந்தப்பட்டது, இந்த கழுத்து நரம்பு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குரு பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அது வரும். பெரிய பிரச்சனையாக இல்லாமல் கண்டிப்பாக போகும். இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஆயுதமேந்தி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவாங்க. அந்த பெருமாளுடைய தரிசனம் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களை போக்கும், உங்களுடைய கடனை தீர்க்கும், உங்களுக்கு ஒரு மனசாந்தி கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. மனைவி, மக்கள், உங்களுடைய குடும்பம் அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க. ரிஷபராசியில் பிறந்த பெண்களும் அதே மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டமும் வந்துருச்சு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற சூழலையும் வந்துச்சு. ஒரு சிலர் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு சிலர் குடும்பத்தை விட்டும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனவங்க மீண்டும் சேரலாமா அப்படிங்கிற யோசனையும் வந்திருக்குது. இதற்கு எல்லாமே வழி பிறக்கும், நல்லா இருப்பீங்க. அது போக நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கோசரம் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகத்தையும் எங்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறீங்க. எல்லாமே நான் பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.